இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு இடைப்பட்ட சீஸ்பயர் அந்த சமாதான ஒப்பந்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவுல பாகிஸ்தான் நடுநிலையாக மிகவும் கடுமையாக முயற்சி செய்து கொண்டு வந்தாலும் டொனால்ட் டிரம்பினுடைய ஒரு சில மோசமான நடவடிக்கைகளின் மூலம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைபெறுமா இல்லையா என்பது கூட சந்தேகத்தில் இருக்கின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று நடக்கணும்னு சொன்னா இரு தரப்பினர்களின் அது டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு நடுநிலையான முடிவெடுப்பதன் மூலம் தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வர முடியும். ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுது, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அங்க அவர் சர்வாதிகார ஆட்சி முறை மீது நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஒரு சர்வாதிகாரி அப்படி என்று காட்டுவது போல்தான் அவருடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இறுதியாக அடுத்த கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படவில்லை அப்படின்னு சொன்னா பவர் ப்ராடக்ட்ஸ் அனைத்தின் மீதும் தாக்குதல் நாங்க நடத்துவோம், ஈரானுடைய பாலங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கார். இது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை மாதிரி தெரியவில்லை, போரை ஆரம்பிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி தான் தெரிகின்றது. சரி, அடுத்த கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் தீர்மானங்கள் எடுக்கப்படுமா, இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படுமா அல்லது போர் தொடருமா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தாரேன். அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி